ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். సమస్తంకు జగన్న సమస్తకి ఎంత చంతి ఎంత சகோதரத்தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே vlog தான் ஷூட் பண்ண போகிறேன். நேற்று வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள்னு சொன்னாங்க. பட் அவங்க வந்து நேமே வந்து சொல்லலை. சிஸ்டர் நீங்கள் எனக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவங்க நேம் சொல்லியிருந்தாங்கன்னா நேமோட விஷ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி இன்றைக்கி யார் யாருக்கெல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருப்போங்க. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா டே vlog தான் ஷூட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து செய்ய போகிறோம். கீரை தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு கருவாடு போட்டு இது அந்த பூசணிக்காய் அதெல்லாமே போட்டுட்டு வந்து ஒரு தொக்கு மாதிரி வைப்பாங்க. அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. யாரும் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வீடியோவும் போட்டது கிடையாது, இந்த மாதிரி எங்களுக்காக வீடியோ போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் அதை வந்து ரிப்ளை மட்டும்தான் கொடுத்தா அதை வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்கலை. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாரோட கமெண்ட்ஸும் வந்து வீடியோ மூலமாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக க்யூட் பண்ணியிருந்தீங்க. ஏதோ ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருந்தாலுமே எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தானே, உண்மையாக இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேஸுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தேன், கொஞ்சம் க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 2-3 வாட்டி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப வேர்க்குது, நீ மழை வந்தாலுமே ரொம்ப வேர்க்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல எனக்கு தெரியல. ஃபில்டர் போடுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபில்டர் போடல சாமி. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லைட் இருக்கும் ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த லைட்டை வந்து நான் போட்டுட்டு வீடியோ எடுப்பேன். அப்படின்னும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீடியோ வந்து கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான் நான் லைட் போட்டுட்டு இன்ட்ரோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால தான், மற்றபடி நான் வந்து அவ்வளோ இதுவாகவும் இல்லை. பேக் கேமராவில் வந்து காட்டும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பண்ணும்போது என்னோடய கேமராவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், OnePlus அப்படின்றதுனால கேமரா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மேபி அப்படி இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து மாமியார் வந்து என்னென்ன கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அந்த பாவக்காய் இலை வச்சு இங்கே வந்து பொரியல் பண்ணுவாங்க, அதையும் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அந்த தொக்கு மாதிரி செய்யணும், அந்த கீரை தண்டு, அதுக்கப்புறம் வந்து கருவாடு. அந்த கருவாடு பேர் எனக்கு தெரியாது, மாமியார் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து போய் பண்ணணும். மாமியார் வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க, என்னென்ன கட் பண்ணுறாங்கன்னு வாங்க பேக் கேமராவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கீரையோட தண்டு. அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பாருங்கள் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பூசணிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, தக்காளி, ବା· ପକାଇବ ଗୋଟେ ବାଇଗଣ ଅଛି, କଲରା ପତ୍ରରେ ପଡ଼ିବ. கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நினச்சேன் வேறு ஏதாவது போடுவாங்களோன்னு கேட்டேன். ஏன்னா அங்கே பாருங்கள், பாவக்காய் இலை எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இலை. இருங்க நாங்கள் கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து பெருசாக இருந்துச்சு, நான் தான் பிச்சு போட்டேன். இந்த இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா தண்ணியில் பிசைஞ்சு வந்து இப்படி எடுத்துருக்காங்க இலையை. அதில் வந்து கத்திரிக்காய் போடுவாங்க. நான் இதில் கேட்ட மம்மி இதில் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கத்திரிக்காய் போட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த தண்டை கூட இங்கே சாப்பிடுவாங்க, தூக்கி போட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் யாருமே தண்டை சாப்பிட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா என் அம்மா போட மாட்டாங்க அந்த அளவுக்கு. தண்டு இருக்கிற மாதிரி எந்த கீரையும் வாங்க மாட்டாங்க, ஆனால் இங்கே தண்டு இருக்கிற மாதிரி தான் அதிகமாக வாங்குவாங்க. கீரை வாங்கினாங்க அப்படின்னா கீரையை கூட வேணால் தூக்கி போட்டுருவாங்க, அந்த தண்டை மட்டும் தூக்கி போட மாட்டாங்க. பாருங்கள் அவ்வளோ நீட்டாக கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து நல்லா மழை பெஞ்சிச்சிருந்துச்சி. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாது. மம்மி எத்தனை கோன் போக்குவா ஆலு பாய்கணம். இதில் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போடுவாங்களாம். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது கிளைமேட்டு.
நம்ம செடியில் வெண்டைக்காய் வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு 6 வெண்டைக்காய் கிடைக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கிருஷ்ணரை இதுக்கு மேலே இந்த கிருஷ்ணருக்கு வந்து இப்படியே வச்சிடலான்னு இருக்கேன். நான் மாமியார் சொன்னாங்க, நீ வந்து இப்படியே வச்சிரு, அதை எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பார்த்தீங்களா? ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன். இங்கே வந்து தட்டை ஃபோட்டோ. இந்த டிசைனுமே எடுக்கலை, இன்னுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதனால தான். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து இங்கே தான் வந்து வரட்டை எல்லாமே வைக்கிறோம். இந்த இடத்துல தான் விறகு வைக்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாக இருக்குது, ஈரமாக இருக்குது மழை காலத்தில் அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். பாருங்கள், இன்னும் வந்து சாப்பாடு வந்து செய்யலை. தண்ணி சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. தோசை வந்து ஊற்றி விட்டோம். இதில் தான் கருவாடு வந்து இது பண்ணாங்க. நான் காட்டுறேருங்க. பாருங்கள், ஆல்ரெடி மாமியார் வந்து கருவாடு ஃப்ரை பண்ணிட்டாங்க. அப்பா வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. இந்த கருவாட்டை இது பண்ணியிருக்காங்க. நம்ம குழம்பு செய்யும்போது இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா முள் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கிட்டு குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தொக்கு குழம்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதை வச்சிடலாம். எல்லாமே ஈரமாயிட்ருக்கு இந்த இடத்து ஃபுல்லாக. இவங்க பாருங்கள் சாப்பிட்ருக்காங்க. இன்னும் வந்து அடுப்பு பற்ற வைக்கல. இந்த அடுப்பு சுற்றியும் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே ஈரமாகும். ஆனால் நடுவில் மட்டும் ஈரமாகாது. அங்கே பாருங்கள், தேங்காய் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே ஒரு தேங்காய் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு தேங்காய், 2 தேங்காய் நல்லா வளர்ந்துருக்குப்பா. சூப்பராக வளர்ந்துருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசு பெருசாகவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு தெரியல, எல்லாமே காஞ்சி போயிட்டுருக்கு. இது 2 நல்லா வந்துச்சு. அட்லீஸ்ட் இது 2 வந்தாவே நல்லா தான் இருக்கும். இந்த செம்பருத்தி பூவில் வந்து இப்போ வந்து பூ காய்க்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கருவேப்பிலை செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து 10:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் லேட்டாகவே நம்ம சமைக்கலாம். இன்னும் வந்து அடுப்பு பற்ற வைக்கல. சட்டி வந்து கழுவி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து மசாலாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சிடலாம். ஏன்னா கரண்ட் வந்து போகுது. கரண்ட் போகிற ப்ராப்ளமும் இருக்குது. முதல்ல நம்ம வந்து மசாலாவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கும்போது உங்ககிட்ட காட்டுருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ இஞ்சி போட்டிருக்கேன். இதில் இஞ்சி போட மாட்டாங்க, நான் போடுவேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீரகம், கடுகு இதை வந்து முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி செய்கிற சமையல். இது என்ன கிழங்குன்னு தெரியல, ஆனால் வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான். ஆனால் இதை கையை தொட்டுறேன் அப்படின்னா இது வந்து அரிக்கும் எனக்கு. அதனால தான் மாமியார் வந்து இன்றைக்கி கட் பண்ணாங்க. அந்த கீரை தண்டு கீரைன்னு நினைக்கிறேன். தண்டு கீரை வந்து அதோட தண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க மாமியார், பாவக்காயில். அதுக்கப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பாவக்காய் இலை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மசாலா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மசாலா அரைச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கான அதை வந்து பொரியல், அதுக்கப்புறம் வந்து தொக்கு மாதிரி 2மே இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி ஓகே, வாங்க நம்ம செய்கிற மெத்தடை முதல்ல நம்ம வந்து தொக்குக்காக என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து இது பண்ணிடலாம். இதில் வந்து தக்காளி, தண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பூசணிக்காய். இந்த கிழங்கு பேர் எனக்கு தெரியாது, சரிங்களா? இது வந்து கிழங்கு மாதிரியே இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் இது கையில் அதை எடுத்தோம் அப்படின்னா என் கை எல்லாமே அரைக்கும். ஓகே, நம்ம இப்போ பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வானலை வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சீரகம், கடுகு, வரமிளகா, கருப்பு சீரகம் எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா பொரிஞ்சு வந்ததுமே அந்த காய்கறியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுமே ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நான் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றி நல்லா தண்ணியாக இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த 5 நிமிஷம் நல்லா இது குக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஊற்றும் போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். பார்த்திங்களா? இப்போ வந்து நம்ம மசாலா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அப்போ வந்து மசாலா வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு தண்ணி வேணும், ஏன்னா குழம்பு செய்கிறது கிடையாது, இதே குழம்பு மாதிரியும் தொக்கு மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் போடுறதுக்கு வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிறேன். இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம அரைக்கிறதுலேயே வந்து கடுகு சீரகம் போட்டு அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால வேறு எந்த மசாலாவும் போடாமல் இதை நல்லா குக்காகி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து இது போடணும், என்னென்னா கருவாடு போடணும். நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா கொதிக்குது, குழம்புல வந்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, கருவாடை வந்து நம்ம வந்து பிச்சை எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வந்து கருவாட்டை வந்து சைடில் வச்சுட்டு முள் எல்லாமே சைடில் எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுங்க இங்கே வந்து முள்ளெல்லாம் வைக்கிறாங்க. அது வந்து மீன் கருவாடு. போட்டாச்சு, மீனே வருது, கருவாடு போட்டாச்சு. இதை வந்து நல்லா குக் ஆகட்டும். தொக்கு குழம்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடுகு சீரகம், கருப்பு சீரகம், வரமிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன், நான் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சிடுச்சா? இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை எடுத்து போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு, வந்து இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் இந்த கீரையை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். முதல்ல வந்து பாவக்காய் கீரை தான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது போடணும்னு சொன்னாங்க. தப்பாக இன்றைக்கி சமையல் பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே, முதல்ல மாமியார் சொல்லியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எப்பவுமே கீரை பொரியல் பண்ண மாட்டேன். இந்த ஓரத்தில் போட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி மாமியாரும் சொல்லலையா, சாப்பிட்டுட்டு வந்த உடனே சமைக்கிற மாதிரி அவங்களே இருக்குமா, பசிக்கும் இல்லையா அவங்களுக்கு, அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு பொரியல் பண்ணிட்டேன். இதை மட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இருங்க, ஒரு சைடில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாதான் வந்து கசப்பு சரியாதான். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகேங்களா? வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து இது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு தட்டு மூடி வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? பொரியல் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான்.
சமையல் வேலை முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரியல், கீரை பொரியல், கீரை கிடையாது, இது வந்து பாவக்காய் கீரை இலையை வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தொக்கு, கருவாட்டை தொக்குன்னு சொல்லலாம், தண்டை தொக்குன்னு கூட சொல்லலாம். இப்போது நான் வந்து சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கான ஸ்பெஷல் வந்து இது தான், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஓகே, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.